Hello நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Oppo A5s ன்ற மாடல்ல passcode and FRP பிளாக் எப்படி நம்ம கிளியர் பண்ற அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போகலாம். அத நம்ம கையில இருக்க மொபைல் வந்து பாத்தீங்க அப்படினா Oppo A5s அப்படினு சொல்லக்கூடிய மாடல். சோ இந்த மாடலுடைய கம்ப்ளைன்ட் என்ன நமக்கு passcode வந்து நமக்கு வந்து அன்லாக் பண்ணனும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்கோடை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம ரீசெட் பண்ணால் எப்போயும் நம்ம சொல்கிறதா நம்ம விவோ இந்த மாடல்லாம் நம்ம அன்லாக் பண்ணும்போது ரீசெட் பண்ணாலே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். பட் இந்த ஃபோனில் FRP பிளாக் இருக்கிறதுனால ஏன்னா ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கஸ்டமருக்கு தெரியாது, மொபைல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அதை மறந்துட்டாங்க. ஸோ ஒரே டைமில் நம்ம அன்லாக் டூலில் எப்படி அந்த பாஸ்கோடையும் FRPயும் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மாடல் வச்சு தான் நம்ம சொல்லிக்கிறோம். சார் இதை விவோலே இதை பற்றி நீங்கள் பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லலாம். நான் ஒவ்வொரு பிராண்டை வச்சு தான் நம்ம இந்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேறு இதே மாடல் மொபைல் வச்சிருக்கலாம். ஸோ அதில் இந்த லாக் இருக்கலாம். ஸோ அன்லாக் டூல் மூலமாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர் அப்படியே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. நம்ம கையில இருக்க மொபைல் Oppo A5s ன்ற மாடல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா MediaTek பேஸ்ட் வரக்கூடிய மொபைல். நான் வந்து MediaTek சிப்செட் பேஸ் பண்ணி நான் அன்லாக் பண்ணல. சோ Oppoன்ற மாடலை கிளிக் பண்ணி எப்பயும் போல அந்த மாடல் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல வரும். சார் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து நீங்கள் எடுத்துறீங்களே அப்படின்ற கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ முன்கூட்டி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்களா இந்த மாதிரி ட்ரிக் இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாஃப்ட்வேர் நாலேஜ் கண்டிப்பாக நீங்கள் அதில் படிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுன்றோம். ஹார்ட்வேருக்கு ஜஸ்ட் இங்கிலீஷ் நாலேஜ் எதுக்காக அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ரீட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். தென் அடுத்து கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ், பேசிக் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். அப்போ எதுக்காக அப்படின்னா நம்ம பேசிக்காக சிஸ்டமில் எல்லாருக்குமே அன்லாக் டூல் இருக்குது. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறோம், அன்லாக் ஆகுது. ஆனால் நம்ம இந்த அன்லாக் டூல் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றுக்கும் டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ ஒரு மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ண என்ன மெத்தட், அதாவது சிப்செட் மோடா, டவுன்லோட் மோடா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா EDL மோடா, ஸோ என்ன மோடில் கனெக்ட் பண்ணோம், அந்த மோட்னா என்ன அப்படின்றது தெளிவாக ஆல்ரெடி வீடியோ சொல்லிட்டோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறேன், என்ன சார் வரீங்க கேபிளை கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க, லாக் எடுத்துருது, இது என்ன சார் இருக்குது வீடியோவில் அப்படின்ட்டு கேட்குறீங்க. பட் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போயும் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு இந்த மாடல் Oppo டைப் பண்ணுறது என்ன பண்ணால் Oppo Oppo A5s அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ரெண்டு மாடல் காட்டுது. ஃபஸ்ட் என்னோட மாடல் வந்து Oppo A5s இந்த மாடலில். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் FRP ரீசெட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு எப்பயும் ஃபோனை வந்து நம்ம வந்து சிப்செட் மோடில் அதுக்கு ஃபோனை வந்து நான் என்ன பண்ணால் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு சிப்செட் மோட் வந்து ஒன்று வால்யூம் அப்பு டவுனு ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் கனெக்ட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே ஆஃப் பண்ணிவிட்டு நான் பேட்டரி, அதாவது நம்மளோட சார்ஜர் கனெக்டர், அதாவது நம்மளோட USB கனெக்டரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், அந்த லாக் ரிமூவ் ஆயிரும். நான் அந்த ஆப்ஷன் FRP ரீசெட் ப்ளஸ் FRP ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRP ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த வால்யூம் அப் டவுன் ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேபிளை இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எரேசிங் FRP ஓகே. ஸோ இங்கே கவனிங்க தெரியும். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து முடியணும், டன்னு வரணும், கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரீசெட் ஆகி FRP லாக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு எரேசிங் யூடிஃபெக்ட் ஓகே, FRPயும் ஓகே தான் வந்திருக்கு. கண்டிப்பாக மொபைல் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு FRP லாக் கண்டிப்பாக கிளியர் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி கிளியர் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக் தான். நம்மளுக்கு என்னென்னா அந்த மாடல் தெரியணும், அந்த மாடலை கனெக்ட் பண்ணி என்ன மெத்தடில் வெறுமனே இங்கே ஃபேக்ட்ரி ரீசெட் இருக்குது அதை மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு FRPயில் வந்து நின்றுருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ FRP அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் கனெக்ட் பண்ணி எரேஸ் FRP கொடுக்கணும். நான் ஒரே நேரத்தில் என்ன பண்ணிட்டேன், ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRP கொடுத்ததுனால டோட்டலாக எனக்கு ஃபேக்ட்ரி ரீசெட்டும் ஆயிருக்கும், FRP பிளாக் ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஃபோன் ஆன் ஆகிட்டு இருக்கு. சில ஃபோன் ஆன் ஆகலாம், நம்ம தான் டர்ன் ஆன் பண்ணி ஆன் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆன் ஆகுது. ஸோ அதை நான் அப்படியே காட்டுறேன். ஸோ மொபைல் ஆன் ஆகட்டும். மொபைல் ஆன் ஆனோன்னு FRP பிளாக் கிளியர் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் உள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியாச்சு, அன்லாக் கிளியர் பண்ணியாச்சு. அதாவது நம்மளோட பாஸ்கோட் லாக் அண்ட் FRP லாக், அதாவது பாஸ்கோட்ன்றது நம்மளுக்கு வந்து நம்பர் லாக் போட்டிருந்தாங்க. ஸோ சேம் டைமில் ஒரு அன்லாக் டூலில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRP. நார்மலாக ரெக்கவரி மோட்லேயே போய் நம்ம என்ன பண்ணலாம், ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா FRP வந்து நிற்கும். மறுபடியும் நம்ம பாக்ஸ் தான் தேடணும், இல்லை அன்லாக் டூலில் தேடலாம், UMT டூல் மூலம் எடுக்கலாம். நம்மளுக்கு சிம்பிளாக இப்போ அன்லாக் டூலில் நிறைய மாடல்ஸ் அன்லாக் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணியாச்சு, அன்லாக் டூலை வச்சு எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ நம்மளோட கிளாஸஸ் வரும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எதுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸில் நான் பல மாடல்ஸ் காட்டுறேன்னா நம்ம ஒரு 4-5 மாடலை காட்டிட்டு நம்ம கிளாஸ் நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா விவோ மாடல், ஓப்போ, ரெட்மி எல்லாம் சாம்சங் எல்லா மாடலுமே நம்ம வந்து அன்லாக் பண்ணி காட்டுறோம். ஸோ இதே கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ஃப்ளாஷிங்லேருந்து பூட்டில் உள்ள அன்லாக் பண்ணுறது, ரூட் பண்ணுறது, ஐஎம்எல் ரீட் பண்ணி எல்லாமே நம்மளோட கிளாஸஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.